ரொம்ப நாள் ஆச்சுல நான் உங்ககிட்ட கதை சொல்லி. இன்னைக்கு என்ன கதையோட நான் வந்திருக்கேன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டுக்கு போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு போயிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டில் இவங்களுக்கு என்ன அமானுஷ்யமான பேய் சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அவங்க 4 பேர்த்துக்கும் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டில் போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஷான்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். அவர் தான் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஷான் அவர் கூட சேர்த்து 4 ஃப்ரெண்டுங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டுக்கு போகிறாங்க. ரோட்டில் இருந்து அந்த பங்களோ வீடு கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு 200 மீட்டர் இந்த மாதிரி நடந்து தான் அந்த வீட்டுக்கு போகணும். அது தனியாக இருக்கிற ஒரு வீடு தான். தனியாக இருக்கிற வீடுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன், பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள வீடுனா அப்போ அந்த வெள்ளைக்காரங்களாம் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தனித்தனியாக பங்களோ மாதிரி வீடு கட்டி தான் இருந்திருப்பாங்க, ஒன்றா வாழ்ந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தனி பங்களோ வீட்டுக்கு தான் ஷான் அவங்களோட 4 ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை. ஷானுக்கு அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளுக்குள்ளே அந்த ஷார்ட் ஃபிலிமை அவர் எடுத்து முடிச்சே ஆகணும். அதனால் அவர் என்ன பிளான் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டுக்கு போயிருக்காருன்னா அங்கேயே தங்கி இருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 2 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலான்னு ஷான் பிளான் பண்ணியிருந்தாலும், நான் வீடியோ செய்கிறதுக்கு என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இத்தனை மணிக்கு காடியை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி இல்லை, ஷானை பற்றி. 2 நாளில் அவர் அந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கணுன்றதுக்காக தானே ஃப்ரெண்டுங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னேன். அவர் ஏன் 2 நாளில் அங்கேயே தங்கி இருந்து அந்த அவரோட வேலைகளை முடிக்கணும்னா அவர் இருக்கிற ஊர்லேருந்து இந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீடு இருக்கிற இடம் ரொம்பவே தொலைவு. அவர்னால போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா 2 நாளில் பிளான் பண்ண மாதிரி அந்த ஃபிலிமை அவங்களால எடுத்து முடிக்க முடியாது. அதனால தான் அங்கேயே தங்கி இருந்து முடிச்சிடலான்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீடு இருக்கிற இடத்துல ஷானோட இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரும் வரன்னு ஷான் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னுக்கே ஷான் அவரோட இன்னும் 2 ஃப்ரெண்டுங்களை கூட்டிக்கிட்டு 2 இல்லை 4 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேரில் இந்த புதுசாக இந்த ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் சொன்னேன் 4 பேர். ஷான் கூட இப்போ வந்திருக்கிறது 2 பேர். ஷானோட சேர்த்து 3 பேர் அந்த வீட்டுக்கு நைட்டு 9-9:30 மணிக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, அந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த வீட்டுக்கு வரணும்னா 200 மீட்டர் தூரம் நடந்து தான் உள்ளே போகணும். அப்படி போடுற அந்த வழி எல்லாமே அடர்ந்த புல் புதர்களை சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது பிரிட்டிஷ் காலத்து வீடு இல்லையா, ஒரு கைவிடப்பட்ட வீடு தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு போகிற அந்த வழி, அந்த பாதை இருக்குல்ல, அந்த புதர் நிறைஞ்ச பாதை, அதுவே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருந்திருக்கும் இல்லை, சாலாபா சொல்கிறேன், இருந்துதான். அந்த புல் புதர் பாதைங்களை தாண்டி ஷான் அவங்களோட ஃப்ரெண்டுங்களோட அந்த வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணோடனே அந்த வீட்டிலேயே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருக்குது. பாலடைஞ்ச பிரிட்டிஷ் காலத்து வீடு எப்படி இருக்கும். ஷானுக்கு எந்த பயமும் இல்லை. ஷான் கூட அந்த 2 ஃப்ரெண்டுங்க என்னடா அந்த வீடு இப்படி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குன்னு சொல்லி ஷானுக்கிட்ட வந்தப்பே அவங்க சொல்லியிருக்காங்க. ஷான் நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க, நம்ம இப்போ வந்திருக்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற வீடு. இந்த வீட்டில் அது மட்டும் இல்லை, அந்த பூச்சிங்கெல்லாம் ஒரு மாதிரி கீச்சு கீச்சுன்னு கத்துங்க இல்லையா, அது இந்த வௌவால் சத்தங்கள்லாம் அந்த வீட்டில் அவங்க போன அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி சவுண்டுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் பயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் அப்போ கரண்டும் இல்லை, ரொம்ப பழைய காலத்து வீடு இல்லையா,
கரண்டும் இல்லை. இந்த மாதிரி சத்தங்கள், பூச்சிங்க சத்தம், வவ்வாலு சத்தம், அது மட்டும் இல்லை, இருட்டாக இருக்குது, கரண்டும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தாண்டா உங்களுக்கு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தான் லைட்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல, நீங்கள் லைட்லாம் போடுங்கன்னு சொல்லி அவங்க வந்த வேலைக்காக எல்லா இடத்தையும் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 2 நாள் எடுத்து முடிக்கணும் இல்லையா? எங்கெங்கெல்லாம் லைட்டு வைக்கணுமோ அன்றைக்கி நைட்டுக்கு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நைட்டு வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்களோட ஷூட்டுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கேயே தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஷார்ட் ஃபிலிம்க்கான வேலையெல்லாம் பார்க்கலான்னு ஷான் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷானும் அவங்களோட 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து அன்றைக்கி நைட்டு அவங்க தூங்குறதுக்காக அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க. நைட்டு வந்து அங்கேயே தங்கணும் இல்லையா? 2 நாள் அவங்க அங்கே தான் தங்கணும். அதுக்காக அவங்க அந்த இடத்த கிளியர் பண்ணுறாங்க. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க தூங்குறதுக்காக இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்கும் போதே அந்த ஊரில் இருக்கிற ஷானோட இன்னொரு ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்த மாதிரி வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே வர்றதை ஷான் பார்க்குறாரு. அப்படி வந்த ஷானோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஷான் பேசுகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பயத்தோடையே அந்த வீட்டை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஷான்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்குறாரு. ஏன்டா உனக்கு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வேறு எந்த வீடும் கிடைக்கலையா? இந்த வீடு தான் கிடச்சிச்சான்னு சொல்லி ஷான்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு ஷான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும் போது, இந்த வீட்டுக்கு நான் இப்போ வர்றதே எங்கள் வீட்டில் தெரியாது, நான் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தெரிஞ்சிருந்தா எங்கள் அம்மா அப்பா இங்கே என்னை விட்டுருக்கவே மாட்டாங்க, உனக்கு வேறு இடமே கிடைக்கலையான்னு திரும்பவும் ஷான்கிட்ட அவர் கேட்குறாரு. ஷான், நீ சும்மா உளறிக்கிட்டு இருக்காது, என்னன்னு முதல்ல சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு அந்த வீட்டை பற்றியே ஷானுக்கிட்ட சொல்கிறாரு. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வீட்டில் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வெள்ளைக்கார தோரை தான், அப்போல்லாம் வந்து வெள்ளைக்கார தோரைன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கார தோரை வந்து அந்த வீட்டில் அவர் 3 பிள்ளைங்களோட, அவர் ஒய்ஃபு 3 பிள்ளைங்களோட அந்த வீட்டில் ஒரு வெள்ளைக்காரர் ஜெர்மன்காரர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அவங்க நல்லா தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு போனதில் அந்த வெள்ளைக்காரங்களோட 3 பிள்ளைங்களுமே அந்த தீயில கருகி இறந்து போயிடுறாங்க. அதாவது எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போன அந்த 3 குழந்தைங்களுமே இந்த வீட்டில் இன்னமும் ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதா அந்த ஊரில் சேர்ந்த நிறையா பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 10லேருந்து 8-10 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டு வாசலில் வந்து நின்று அழுந்துக்கிட்டு உதவி கேட்குற மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்குமா ஒரு பொண்ணு, வெள்ளைக்கார பொண்ணு. இதை மட்டும் அந்த ஃப்ரெண்டு வந்து ஷான்கிட்ட சொல்லலை. அந்த கதவு ஓரத்தில் உதவிக்காக கேட்டு நின்று அழுந்துட்டுருக்கோம் இல்லையா அந்த பிரிட்டிஷ் காலத்து பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு பச்சை கலரு கவுன் போட்டிருக்குமா. அது மட்டும் இல்லை, அந்த இறந்து போன பொண்ணு வந்து பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த பொண்ணு இல்லையா? அப்போல்லாம் வந்து ட்ரெஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான், ஒரு பழைய காலத்து ட்ரெஸ் ஸ்டைலில் தான் அந்த பொண்ணோட ஆன்மா இன்னமும் இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறதா ஷானுக்கிட்ட அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பயத்தோடையே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஷான் வந்து, நீ வந்து கட்டுக்கதைங்களை நம்பி பேசிகிட்டு இருக்க. பாசு, இந்த பாசை வந்து என்னை பயங்கொடுத்திருச்சு. நான் ஜன்னலில் திறந்து வச்சுருக்கேன் இல்லையா, சூடு நிலை, கீபாஸ் தட்ட முடியாது, சத்தம் கேட்கும். அதனால கீபாஸ்லாம் அடைச்சி வச்சுட்டு சூடு நிலை ஜன்னலில் திறந்து வச்சுருந்தேன். இந்த பாசை இங்கே இருந்தோ பறந்து வந்துருச்சு, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஷானோட ஃப்ரெண்டு வந்து அந்த பச்சை கவுனு போட்ட அமானுஷ்யமான பொண்ணு பேயை பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஷான் நம்பலை. நீ வந்து கட்டுக்கதைகளை நம்பி பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, நீ அமைதியாக இருன்னு ஷான் வந்து அவங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துகிறாரு. இருந்தாலும் ஷான் கூட இருக்கிற இன்னும் 2 ஃப்ரெண்டுங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஷான்கிட்ட சொல்கிறாங்க, நீ யோசிடா, இவன் வேற இந்த மாதிரி சொல்கிறான், இது கட்டுக்கதையாக உண்மையானே நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணலாம், நம்ம வேணால் போயிட்டு காலையில் வரலான்னு ஷானோட ஃப்ரெண்டுங்க ஷான்கிட்ட சொல்கிறாங்க.
கூட இருக்கிற 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஷான் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை மணிக்கு மேலே வந்து நம்மளால வெளியில் போய் எந்த ஹோட்டலும் தேடவும் முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த வீடு அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டில் தான் இப்போ இவங்க இருக்காங்க. இந்த பங்களோ வீடு வந்து சிட்டிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. இந்த பங்களோ வீடு இருக்கிற இந்த சைடு வந்து எந்த ஹோட்டலுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ஜாவுவாக தான் இருக்குது. ஜாவுனா வந்து தூரமாக தான் இருக்குது. இத்தனை மணிக்கு மேலே அவங்க போய் ஹோட்டல் எடுத்து தங்கணும்னா வந்து ரொம்பவே கஷ்டம். அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே குறைவு தான். அது மட்டும் இல்லை, நம்ம சிட்டியிலேருந்து அதாவது ஷான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் இருக்கிற அந்த இடத்துலேருந்து இந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டுக்கு வரணுன்னாலே அவங்களோட பாதி நாள் முடிஞ்சிடும். அப்படி பாதி நாள் அவங்களுக்கு ட்ரைவல்லே போணுச்சுன்னா வந்து நினச்ச மாதிரி 2 நாளில் அவங்களால இந்த ப்ராஜெக்டை முடிக்கவே முடியாது. இந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சு ஆகணும்னா அவங்க அந்த 2 நாளும் அங்கேயே தங்கி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஷான் இதெல்லாம் சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு புரிய வச்சு, எதுவுமே நடக்காது, தைரியமாக இருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அமானுஷயமே இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா, அதனால வந்து கொண்டு வந்த தண்ணிங்கெல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு தூங்கலான்னு சொல்லி மணி ஒரு 1-1:30 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து அங்கேயே படுக்கிறாங்க. அவங்க படுத்திருக்கிறத வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீடு இல்லையா, அதில் கரண்ட் கூட இல்லை. அதனால அந்த மின்னுக்கு அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க சாத்தோம்ல திறந்து தான் விட்டுருக்காங்க. காற்று என்ன சொல்லுவாங்க, காற்று வந்து போனால் கொஞ்சம் சுஜுவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க அந்த வீட்டு கதவை திறந்துட்டு தான் படுத்திருக்காங்க அந்த 4 ஃப்ரெண்டுங்களும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கூட ஷான் வந்து தூங்கலை. ஷான் ஏன் தூங்கலைன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. டைம் போடுறதே தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வாசல் சொன்னாலே அந்த கதவு திறந்து இருந்துச்சு. அங்கே வந்து யாரோ இவரை நின்று பார்க்குற மாதிரி ஷானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஷான் வந்து என்னடான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்கும் போது தான் அந்த ஃப்ரெண்டு சொன்னார் இல்லையா, எனக்கு சிலுக்குது, அந்த ஃப்ரெண்டு சொன்னார் இல்லையா, அந்த பச்சை கலரு கவுனு போட்ட பிரிட்டிஷ் காலத்து வெள்ளைக்கார பொண்ணோட ஆன்மா. அந்த பொண்ணு அந்த கதவு ஓரமாக நின்று ஷானையே பார்த்துட்டு இருந்திருக்கு. ஷானுக்கு வந்து அந்த பொண்ணு தன்னை பார்க்குறது தெரியுது. அந்த பொண்ணோட முகம் அவருக்கு தெரியல. அந்த பொண்ணு போட்டிருக்கிற பச்சை கலரு கவுனு தான் தெரியுது. முகம் சரியாக தெரியல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருட்டான இடத்துல நின்றுட்டுருக்கார். ஷான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவர் முகத்தை மூடி படுத்துக்கிட்டாரு. பெட்ஷீட்டை இழுத்து போத்துன ஷான் வந்து அவர் உள்ளுக்கே விறுவிறுத்து போய் பயத்தில் இருக்காரு. அப்படி இருந்தும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து சும்மா மனப்பிரமையாக தான் இருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு சொல்லி அவரோட பெட்ஷீட்டை மெல்ல விலக்கி பார்க்கும் போது அந்த கதவு ஓரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பச்சை கலர் கவுனு போட்ட பிரிட்டிஷ் காலத்து பொண்ணோட ஆன்மா. அது வந்து அவரோட கால் கிட்ட வந்து நின்று ஏதோ சொல்ல வர்ற மாதிரியே ஷான் பார்த்துருக்காரு. அதை பார்த்து பயத்தில் திரும்பும் போது அவர் திரும்பி இருக்கார். தலையை அப்படியே மெதுவாக திருப்பியிருக்காரு. வேகமாக திருப்பினா வந்து தெரிஞ்சிருமா அந்த பொண்ணுக்கு, அதனால அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருமா. அதனால மெதுவாக அந்த கதவு ஓரமாக தலையை திருப்பி பார்க்கும்போது கதவுக்கு பக்கமாக தலையை திருப்பின ஷானுக்கு இன்னியோட நம்ம முடிஞ்சுண்டான்ற மாதிரி தான் ஒரு நிலைமை. அப்படி அந்த கதவுக்கு பக்கத்தில் அவர் என்னத்தை பார்த்தாருன்னா, முதல் தடவை இந்த அமானுஷயமான கவுனு போட்ட பொண்ணோட ஆன்மாவை எந்த கதவு சைடை அவர் பார்த்தாரு, அந்த கதவு சைடில் தான் இப்போ அவர் தலை திருப்பினாருன்னு சொன்னேன். அதே கதவுக்கு வெளியிலிருந்து இன்னும் 2 ஆன்மாக்கள் வந்து ஷானை எட்டி எட்டி பார்த்துருக்கு. அது என்ன ஆன்மானா, அந்த பிரிட்டிஷ் காலத்து பிள்ளைங்க வந்து இறந்து போனப்போ 3 பிள்ளைங்க இறந்து போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த பெரிய பொண்ணு தான் ஷான் கால்கிட்ட நின்றுட்டுருக்கு. அவங்க கூட பிறந்த இன்னும் 2 தங்கச்சிங்க தான் வந்து அந்த கதவு ஓரத்தில், அவங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க 4-5 வயசு இந்த மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள் தான் வந்து அந்த கதவுக்கு வெளியிலேருந்து ஷானை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துக்குங்க. இதை பார்த்த ஷானுக்கு அள்ளு விட்டுச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சமாக விளக்கி இருந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்தின ஷான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பெட்ஷீட்டை அவர் கால் கீழே இருக்கிற அந்த ஆன்மா பிடிச்சி இழுத்துருக்கு. ஷான் அப்போவும் விடாமல்
இறுக்க பிடிச்சிட்டு இருக்காரு. 2-3 தடவை அந்த பொண்ணோட ஆன்மா அவர் பெட்ஷீட்டை இழுத்துட்டு இருந்திருக்கு. ஷான் விடவே இல்லை. அப்படியே இருக்கும்போது ஷான் எப்படிதான் தூங்கினாருன்னு அவருக்கே தெரியல. மறுநாள் காலையில் அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் உயிரோடு இருக்கிறதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவோ அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஷான் அந்த வீட்டில் அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இல்லையா? அதே மாதிரி மறுநாள் காலையிலேயே வண்டிங்களை வர சொல்லி அவரோட ஜாமானுங்க எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றி அங்கேருந்து அந்த வீட்டை விட்டு அப்போவே காலையிலேயே எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி வண்டி ஏறி கிளம்பும் போது ஷான் அந்த வீட்டை திரும்பி பார்க்கும் போது அந்த அமானுஷ்யமான பிரிட்டிஷ் காலத்தில் இறந்து போன அந்த 3 குழந்தைங்களோட ஆன்மாக்கள் பேயும் அந்த வீட்டு மொட்டை மாடியிலிருந்து ஷானை பார்த்துக்கிட்டு நிற்கிறத ஷான் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பொன் குழந்தைங்களோட ஆன்மா ஷான்கிட்ட ஏதோ சொல்ல வர்றது ஷானுக்கு தெரியுது. இருந்தாலும் அவரோட பயத்தினாலேயே அவர்னால அந்த ஆன்மாக்கள்கிட்ட பேச முடியல. நானாக இருந்தாலும் பேச மாட்டேன், தலை திருக்கி தான் ஓடுவேன். அதே மாதிரி தான் ஷானும் அங்கேருந்து ஓடியாந்துருக்காரு. அந்த ஆன்மாக்களை ஷான் மட்டும் பார்க்கல, அவர் கூட இருந்த அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் அதே மொட்டை மாடியை பார்த்து பயந்தாப்புல நின்றுட்டு இருந்திருக்காரு, வெறிக்க பார்த்துட்டு. அப்போ தான் ஷானுக்கே தெரிஞ்சிருக்கு, ஷானுக்கு மட்டும் அந்த அமானுஷ்யமான வீட்டில் இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கல, தன்னோட ஃப்ரெண்டுங்களுக்கும் நடந்திருக்குன்னு. ஷானுக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு வருத்தம் தான். அது என்னன்னா, அந்த 3 அமானுஷ்யமான குழந்தைங்களோட ஆன்மாக்களும் ஷான்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஷானுக்கு இருந்த பயத்தினாலேயே அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களோ வீட்டிலேருந்து தலை தெறிக்க ஓடியாந்துருக்காரு. அந்த ஆன்மாக்களுக்கு தன்னால் எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியலன்னு ஷான் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்காரு. அது ஏன்னா பிரிட்டிஷ் காலன்றது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? அப்பத்துலேருந்து அந்த குழந்தைங்களோட ஆன்மா அந்த வீட்டிலேயே சுற்றிட்டு இருக்கு. அதுங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியலன்னு தான் அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ஷானுக்கு நடந்த மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ்யமான பேய் கதைகள் நடந்திருக்கோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னா தாராளமாக என்னோட இந்த இன்ஸ்டாவில் நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுவேன். அடுத்த வீடியோ உங்களுதாக கூட இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்